இன்றைக்கு சிலர்கள் புதிதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை போன்று ஒரு மனிதர் தான் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இனத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர்கள் நம்மை போன்ற ஒரு மனிதர் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், ஆனால் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தெய்வீக தொடர்பு மற்ற மனிதர்களுக்கு யாருக்குமே கிடைக்காது. ஒரு நபி என்பவர் தனக்குத்தானே உங்களை போன்ற மனிதர் என்று சொல்லிக் கொண்டால் அது பெருமை, அது பணிவு. ஆனால் நபியை பார்த்து நீங்கள் எங்களை போன்ற மனிதர் என்று கூறுவது நபியை அவமதிப்பதாகும். மா அன்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்களும் எங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று நபிமார்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை அது ஒரு தடிப்பமான ஒரு வார்த்தையாகும். ஆது கூட்டத்தார்கள், சமூக கூட்டத்தார்கள் தங்களுடைய நபியை தம்மை போன்று ஒரு மனிதர் என்று சொன்னார்கள். அதே போல்தான் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய கூட்டத்தார்கள் எங்களை போன்ற மனிதர் என்று அந்த மக்கள் சொன்னது வல்லோனாகிய ரப்புல் ஆலமீனுக்கு அது பிடிக்கவில்லை. ரப்புல் ஆலமீன் அதை கண்டிக்கிறான், விமர்சிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மாணிக்கமும் கல்தான், ஆனால் மற்ற கல்லை போல் அல்ல. அதே போல்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதர் தான், ஆனால் மற்ற மனிதர்களை போல் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும்.